ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை, தகுதியை வளர்த்துக்கொள். தலைகணம் கொண்ட ஒரு அரசன் ஒரு துறவியை சந்திக்கிறதுக்காக வந்தான். துறவி கிட்ட வந்த அந்த அரசன், சுவாமி, எனக்கு மந்திர உபதேசம் செய்ய வேண்டும் அப்படின்னு கர்வமாக சொன்னான். அவரு அவனை மேலேயும் கீழையும் பார்த்துட்டு, அதற்கெல்லாம் தகுதி வேணுமே அப்படின்னு சொன்னார். என்ன தகுதி அப்படின்னு அகங்காரமாக அவன் கேட்டான். சொன்னா உனக்கு புரியாது அப்படின்னு சொன்னார் துறவி. இப்போது உபதேசம் செய்ய முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி அரசர் சொன்னார். மறுத்தாரு துறவி. அரண்மனைக்கு திரும்பிய அரசர் அமைச்சர்கிட்ட உடனடியா நான் உபதேசம் பெற்றாக வேண்டும் அப்படின்னு ஆவேசமா சொன்னார். பண்டிதர் ஒருவர் மூலம் மன்னர் உபதேசம் பெற ஏற்பாடும் செய்தாரு அமைச்சர். அதற்கு துறவியும் வரவழைக்கப்பட்டார். தகுதி இல்லை அப்படின்னு மறுத்தீங்களே, நீங்க இல்லாவிட்டால் உபதேசம் பெற முடியாதா அப்படின்ற மாதிரி கர்ஜித்தாரு அரசர். புன்னகைத்த துறவி, சரி, தாங்களை சோதிக்க விரும்புறேன், நான் சொல்வதை செய்வீங்களா அப்படின்ற மாதிரி சொன்னாரு துறவி. தலையசைத்தாரு அரசரும். இப்போது சிம்மாசனத்தை விட்டு கொஞ்ச நேரம் இறங்கி இங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு அந்த துறவி. அரை மனதுடன் கீழே இறங்கி வேகமாக படியேறிய துறவி அதில் அமர்ந்தாரு. அதிர்ச்சியுடன் அரசர், துறவியே, என்ன செய்றீங்க அப்படின்னு சொன்னாரு அரசர். நான் சொல்வதை செய்வதாக சம்மதித்தீங்கள்ல அப்படின்னு சொன்னாரு துறவி. அரசரும் அமைதி காத்தாரு. இவரை கைது செய்யுங்க அப்படின்னு மன்னரை கை காட்டி உத்தரவிட்டாரு துறவி. வீரர்கள் திகழ்ச்சி போனாங்க. அப்போது அரசர் ஆவேசத்தோட, வீரர்களே, இந்த மதிக்கெட்ட துறவியை கைது செய்யுங்க அப்படின்னு சொன்னார். அவரை சூழ்ந்தாங்க அந்த காவலாளிகள். என்ன அரசே, நான் சொல்லாததை எல்லாம் செய்யறீங்களே அப்படின்ற மாதிரி சொன்னாரு துறவி. வீரர்களும் விலகி போனாங்க. இப்போது என்னதான் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு அரசர். நடந்ததை கவனிச்சிங்களா அரசே? நாம் இருவருமே சொன்னதும் ஒரே விஷயம்தான் அப்படின்னாலும் நான் சிம்மாசனத்தில் அமர்ந்து சொன்னதை யாரும் பொருட்படுத்தவே இல்லை. ஆனா நீங்க கீழே நின்று சொன்னாலும் மதிக்கிறாங்க. மன்னருக்கு பொறி தட்டியது. துறவியை உற்று கவனிச்சாரு. என்ன சொல்றோம் அப்படிங்கிறத விட யார் சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். குழப்பமாக இருக்கா? உபதேசம் செய்யும் தகுதி எனக்கு இருந்தாலும் அதை பெரும் தகுதி உங்ககிட்ட இல்லை. அதற்கு காரணம் உங்க தலையில் இருக்கும் கர்வம். யாரோ ஒரு பண்டிதர் மூலம் எதையோ தெரிந்து கொள்வது உபதேசம் ஆகாது அப்படின்னு சொன்னாரு அந்த துறவி. தன்னுடைய தவறை உணர்ந்த அரசர் துறவியை வணங்கினாரு. தன்னோட தலைக்கணத்தை தூக்கியும் எறிஞ்சாரு. குறிக்கோளை அடையும் வரை தகுதியை வளர்த்து கொண்டால் கடவுள் அருளால் விருப்பம் தானாகவே நிறைவேறும். ஆனால் தலைக்கணம் மட்டும் கொண்டிருந்தால் தகுதியை எந்த காலத்திற்கும் வளர்த்து கொள்ளவே முடியாது. இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.